வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை அம்மாவின் திருநாமத்தில் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு கழக பணி, மக்கள் பணி, தேர்தல் பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அம்மா பேரவை போர்படை வீரர்களே, அம்மா படை வீரர்களே, புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை ஆட்சி அருகில் அமர்த்துவதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற அம்மாவின் திருநாமத்தில் இயங்குகிற தியாகப்படையே, உங்களை வணங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழர் குலசாமி, இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய அருளாட்சியோடும் மக்களுடைய பெயர் ஆதரவோடும் கழக தொண்டர்களுடைய நல்லாட்சியோடும் இந்தியாவே உற்று நோக்குகின்ற வகையில் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு வெற்றிகரமாக நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. இந்திய திருநாட்டிலே இன்றைக்கு பொன் எழுத்துகளால் தமிழக அரசியல் வரலாற்றிலே பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வரலாற்று பேருரையை நம்முடைய புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆற்றியதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைப்புச் செய்தியாக தமிழகம் எங்கும் நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்தி மகத்தான மக்கள் சேவைக்கு வழிவகுத்திட காலம் கனிந்து வந்திருப்பதை சூளுரை ஏற்போம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தங்க கிரீடத்திலே வைரக்கல்லாக அவருடைய வரலாற்று பேருரை அமைந்தது என்பதுதான் நம்மையெல்லாம் மெய்சிலிர்க்க வைக்கின்ற வகையிலும் எல்லோரையும் பிரமிக்க வைக்கின்ற வகையிலும் இன்றைக்கு புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்திருக்கின்ற அந்த வரலாற்று எழுச்சி உரை தமிழ்நாட்டை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. புதைந்து கிடக்கிற உண்மைகளை, புதைந்து கிடக்கிற உண்மை எனும் புதையலை கண்டெடுத்து சத்திய உரை நிகழ்த்தியிருக்கிற ஆழ்ந்த மதிநுட்பத்தை பார்த்து இன்றைக்கு நாமெல்லாம் வியந்து நிற்கின்றோம். 2024 லோக்சபா தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் இரு கட்சிகளும் சேர்ந்து வாங்கியிருக்கின்ற மக்களின் நம்பிக்கையான அந்த வாக்கு சதவீதம் 41.33%. இதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது வரும் சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி உள்ளிட்ட தேர்தல் வியூகங்களை அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு எடுத்து வைத்து இன்றைக்கு வரலாற்று நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையோடும் தமிழக மக்களுக்கு புதிய விடியலை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 8.5 கோடி மக்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. 2 கோடி தொண்டர்களுக்கு புதிய உற்சாகம் பிறந்திருக்கிறது. தமிழகம் புதிய விடியலுக்காக இந்த வரலாற்று பேருரை அமைந்திருக்கிறது என்று எல்லோரும் பேசுகிற இந்த உயிர் சொல்லை கழக அம்மா பேரவையினுடைய தொண்டர்கள் 44வது வாரமாக நாளைய தினம் நடைபெறுகிற மாபெரும் தென்னை பிரச்சாரத்திலே 43 வாரம் வெற்றிகரமாக மக்களை சந்தித்து சரித்திர சாதனைகளை வீடு வீடாக, வீதி வீதியாக எடுத்து வைத்து நடைபெறுகிற மக்கள் விரோத குடும்ப ஆதிக்க சர்வாதிகார ஆட்சியினுடைய முகத்திரையை கிழித்தெறிந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான அம்மாவினுடைய ஆட்சியின் சரித்திர சாதனைகளை இல்லங்கள் தோறும் இனிதே எடுத்துச் சென்று இதயங்களிலே இடம் பிடித்திருக்கிற
இரட்டை இலைக்கு வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிற கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய தொண்டர்களே, 44வது வாரம் நாம் பொன்விழா நோக்கி இந்த திண்ணை பிரச்சாரத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவருடைய ஆணைக்கிணங்க நாளைய தினம் 8 திக்க முழங்கட்டும் வெற்றி முழக்கம். நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் ஆட்சி அரியணை அமர்த்துகிற 16 தீர்மானங்களை நாம் மக்களிடத்தில் எடுத்து சென்று, சாதனை சரித்திரங்களை எடுத்து சென்று, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய வரலாற்று பேருரையை நாம் மக்களிடத்திலே கொண்டு செல்வோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய நம்பிக்கை உரையை, எழுச்சி உரையை உணர்வு பூர்வமான புள்ளி விவரங்களோடு மதிநுட்பத்தோடு புதிய நம்பிக்கையும் புதிய விடியலையும் தந்திருக்கிற அந்த உறுதிமிக்க உரையை நாம் ஊராக எடுத்து சென்று புதிய சரித்திரம் படைப்போம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி வாகை சூடுவோம். நடைபெற்று கொண்டிருக்கிற இடியமன் முசோலினி போன்ற சர்வாதிகார ஆட்சிக்கு இந்த நாட்டிலே இடமில்லை. மக்கள் எதை விரும்புகிறார்களோ இல்லையோ சுதந்திரத்தை விரும்புவார்கள் என்பது நாம் கடந்த கால வரலாறு. அந்த சுதந்திரத்தை பெற்றுத்தர, ஜனநாயக சுதந்திரத்தை பெற்றுத்தர ஜனநாயக பாதுகாவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் புறப்பட்டு விட்டார், களம் கண்டு விட்டார் என்பதை களத்திலே நின்று மக்களை சந்தித்து சாதனை சரித்திரங்களை எடுத்து செல்வோம். புதிய வெற்றி சரித்திரம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே படைப்போம். வெற்றி வாகை சூடுவோம். 44வது வார திண்ணை பிரச்சாரம் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம்.